ஸ்ரீ ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்பன ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனக்காக அந்த ஆப்ஷனே தட்டிட்டு வாங்க டேரக்டர் ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவளோட பேர் ஜோ. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூமில் படுத்துட்டு, என் தங்கச்சியை காப்பாற்றுறதுக்கு எனக்கு வேறு வழி தெரில, இன்னைக்கு வரவர் கூட நான் ஒன்றா ஸ்டே பண்ணி ஆகணும், அப்போ தான் என் தங்கச்சியை காப்பாற்றுறதுக்கான பணம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வர கெஸ்ட் கூட தான் என் வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டே பண்ணுறேன். ஆனால் அவர் பாத்ரூம்குள்ளே போய் ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் ஆளுக்கணுமேனு இவ போய் பாத்ரூம் கதவை தட்டிட்டு இருக்க. உள்ள இருக்கிறது நம்ம ஹீரோ தான். இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா சார் ப்ளீஸ் தயவு செஞ்சு கதவை தரங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்னதை பார்த்தவொன்னே ஹீரோ டக்குன்னு அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுறான். இப்போ ஹீரோ வெளியே வந்துட்டு இவ்வளோ பிடிச்சிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா சார் எனக்கு இதில் விருப்பம் இல்லை, நான் கிளம்புறேன், இவ போக பார்க்க. எங்கே போக பார்க்குறேன்னு ஹீரோ அவ்வளோ பிடிச்சிக்கிறான். எனக்கு மயக்க மருந்து கொடுத்துருக்காங்க, எனக்கு உதவி பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணால் கொஞ்சம் மாதத்துக்கு அப்புறமா காட்டுறாங்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா கையில் ப்ரெக்னென்சி ரிப்போர்ட்டை வச்சுட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா இவ ப்ரெக்னெண்டாக இருக்கா. ஆனால் இன்னைக்கு ஹீரோ சொல்லியிருப்பா என்னால் குழந்தை பேத்துக்க முடியாது, அதனால நீ கவலைப்படாதுன்னு. அதை நம்பி தான் இவ ஹீரோ கூட ஒன்றா ஸ்டே பண்ணியிருப்பா. இப்போ இல்லை பார்த்தீங்கன்னா இந்த குழந்தையனால நல்லபடியாக பேத்துக்க முடியுமான்னு தெரியலையேன்னு இவ ஃபீல் பண்ணிகிட்டே நடந்து வந்துட்டுருக்கேன். இந்த சைடு ஒரு லேடி தான் கட்டுறாங்க. அவங்க லோ குடும்பத்தை சேர்ந்தவங்க. இப்போ அவங்க டாக்டர்கிட்ட என்ன செய்கிறாங்கன்னா, என் வீட்டுக்கு மருமகளாக வரவளோட கழுத்துக்கிட்ட தாமரப்பு மாதிரி ஒரு மச்சம் இருக்கும், அந்த பொண்ணால் மட்டும்தான் என் பையனுக்கு குழந்தை பேத்து கொடுக்க முடியும், வேற எந்த பொண்ணாலையும் குழந்தை பேத்து கொடுக்க முடியாது. அந்த பொண்ணை தேடி 3 வருஷம் அலைஞ்சிட்டு இருக்கோம், ஆனால் அந்த பொண்ணு கிடைக்கவே இல்லைன்னு இவங்க ரொம்ப சோகமாக பேசிகிட்டு இருக்க. அவங்க ஹீரோயினை பார்க்குறாங்க. அவளோட கழுத்தில் தான் அந்த தாமரப்பு மச்சம் இருக்குது. அதை பார்த்தவொடனே இவங்களே பார்த்தீங்கன்னா, அம்மாடி ஒன்று தானே இத்தனை வருஷம் தேடிட்டு இருந்தேன், உன்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் தெரியுமா, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே உங்கள் கேள்வி கேட்டுட்டு அவள் கையில் வச்சிருக்க ரிப்போர்ட்டை பார்க்குறாங்க. இப்போ இதை பார்த்தவொடனே நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன்னு இவ்வளோ சொல்கிறா. ஏமா இந்த குழந்தையோட அப்பா யார் அப்படின்னு சொல்லி கேட்க, அதை பற்றி கேட்காதீங்க, ஏன்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் அவருக்கு தெரியாதுன்னு சொல்ல, என்னது அந்த விஷயமே தெரியாதா, இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிளே இல்லாதால நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு அவங்க வைத்தறிச்சல் பட்டுட்டு இருக்காங்க. இத்தனை வருஷமாக தேடிட்டு இருந்த பொண்ணு ஆல்ரெடி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளேன்னு இப்போ அவங்க இப்படி பேசிகிட்டு இருக்க. ஹீரோனுக்கு அவங்க சூப்பர்வைசர் தான் கால் பண்ணாங்க. ஏண்டி 2 நாளாக லீவ் போட்டு எங்கே போனேன், ஒழுங்கா கிளம்பி வேலைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ பேசிகிட்டு இருக்கும்போது இவங்கள பார்த்தீங்கன்னா அவள் கழுத்தில் உள்ள அந்த மச்சத்தை ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. மேடத்தோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா, மேடம் அந்த பொண்ணு ஆல்ரெடி ப்ரெக்னெண்டாக இருக்கா, அந்த பொண்ணையை நம்ம வீட்டுக்கு மருமகளாக கூட்டு வர போகிறீங்க அப்படின்னு சொல்ல, டே அவளை தவிர வேற யாராலையும் என் குடும்பத்துக்கு வாரிசு பேத்து கொடுக்க முடியாது, அந்த பொண்ணை பற்றின டீட்டெயில் விசாரின்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ இந்த சைடு கட் பண்ண நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஆக்சுவலாக ஹீரோவோட அம்மா தான் அவங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட ஹோட்டலில் வந்து வேலையை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரா. அவனை பார்த்தோன்னா அங்கே உள்ள பொண்ணுங்க எல்லாரும் வாயை பொழுந்துட்டு, சாரோட பார்வை நம்ம மேலே படாதா அப்படின்ற மாதிரி இவங்கெல்லாம் ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவங்க யாரையுமே கண்டுக்காம நேராக ஹீரோயினை பார்த்து இங்கே வான்னு சொல்ல, அதை பார்த்தோன்னா மேனேஜரை பார்த்தீங்கன்னா, சார் அவள் சாதாரண கிளீனிங் பண்ணுற பொண்ணு, அவளை எதுக்காக கூப்பிட்றீங்க, அவளை விட நாங்கள் பெட்டராக இருக்கோன்னு சொல்ல, உன் வாய் முடிட்டு போனால் நல்லாயிருக்கும், நான் என்ன சொல்லணும் அதை மட்டும்தான் கேட்கணும்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. மேனேஜர் பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்ச முன்னாடி தள்ளிவிட்டுறா. ஹீரோ எதுக்காக ஹீரோயினை கூட்டுருப்பான்னு பார்த்தீங்கன்னா அவளை கேம் விளையாடுறதுக்கு கூட்டு வர்றதுக்காக தான். இப்போ அவளை கூட்டு வந்து கேம் விளையாட சொல்ல ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட 1 மில்லியன் பணத்தை லாஸ் பண்ணிடுறான். அதை பார்த்தோன்னா அங்கே உள்ள பொண்ணுங்க எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்க. ஹீரோவை பக்கத்தில் வந்து எப்படி விளையாடணும்னு நான் சொல்லித்தரேன் பாருன்னு அவளுக்கு விளையாட சொல்லி கொடுத்துட்டு இருக்க. ஹீரோயின் 2 மில்லியன் வின் பண்ணிடுறா. அதை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உன் கூட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி அவகிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் க்ளோஸாக இருக்கிறத பார்த்தோன்னா மேனேஜர் பொண்ணுக்கு ஒரே பொறாமையாக இருக்குது. இப்போ இந்த சைடு ஆப்போசிட்டில் விளையாண்டவங்க ஹீரோவை பார்த்து என்ன செய்கிறாங்கன்னா, இங்கே பாரு லூஸார இந்த பொண்ணு கூட ரொம்ப க்ளோஸாக இருக்காரு, வாங்க எல்லாரும் இந்த இடத்த விட்டு போகலான்னு எல்லாரும் இந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. இவ்வளோ போகலான்னு பார்க்குறா. அதை பார்த்தோன்னே ஹீரோ அவ்வளோ பிடிச்சிக்கிட்டு, இங்கே பாரு அன்றைக்கி நைட்டு என் கூட ஒன்றா ஸ்டே பண்ண மாதிரி இன்றைக்கி என் கூட ஒன்றா ஸ்டே பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்ல, இங்கே பாருங்கள் அன்றைக்கி நைட்டு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட் மட்டும்தான், மற்றபடி எனக்கு இதிலெல்லாம் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இவன் வெளியே வந்த கையோட அவளுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து தான் கால் பண்ணுறாங்க. அவள் தங்கச்சிக்கு சர்ஜரி பண்ணணுன்னு. இப்போ அவங்க கால் பண்ணி உங்கள் தங்கச்சிக்கு இன்னொரு சர்ஜரி பண்ணி ஆகணும், சர்ஜரிக்காக 2 லட்சம் பணம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இருக்க. அவங்க அப்படி சொன்னதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபாய் பணத்துக்கு நான் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, என் தங்கச்சியை காப்பாற்ற இது ஒன்று தான் வழின்னு இவன் மறுபடியும் ஹீரோ கிட்டே வந்துடுறா. இப்போ இவன் ஹீரோ கிட்டே வந்து, சார் நீங்கள் சொல்கிறத நான் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன், இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இப்படி பேசினதுக்காக என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோவை பார்த்தீங்கன்னா இப்போ தானே சரியான முடிவு எடுத்திருக்க அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு பெட்ரூம்க்கு வந்துடுறான். இவங்க வந்தவொடனே இவன் என்ன சொல்கிறானா, இதுதான் அவங்க கூட இருக்கிறது லாஸ்ட் டைம்னு சொல்ல, லாஸ்ட் டைமாக இல்லைன்றதை நான் தான் முடிவு பண்ணணும், நீ முடிவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோவை கூட ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கார்டு எடுத்துகிட்டு போகலான்னு பார்க்க எங்கே போக பார்க்குறேன்னு கரெக்டான இடத்துக்கு ஹீரோ தான் வரான்.
இவ இடுப்பில் கையை வச்சிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அவனை பார்த்தீங்கன்னா உன்னால நடக்க முடியுதா, நீ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க, நான் நல்லா தான் இருக்கேன்னு இவ போக பார்க்க கையில் வச்சிருந்த ப்ரெக்னன்சி ரிப்போர்ட் கீழே விழுந்துருது. அதை பார்த்தவொடனே ஹீரோவை பார்த்தீங்கன்னா என்னது இது மெடிக்கல் ரிப்போர்ட் மாதிரி இருக்குது, இங்கே கூட நான் பார்க்கணுன்னு சொல்ல, அது வந்து இந்த குழந்தையோட அப்பா இவர் தான், இவர்கிட்ட சொல்கிறதுல எந்த தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இவ வச்சுட்டு உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்னு இவ பேச வரும்போது இந்த சைடு ஹீரோக்கு அவங்க அம்மா தான் கால் பண்ணுறாங்க. அவங்க கால் பண்ண உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் அப்புறமா அவங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டுருக்க. இந்த சைடு இவன் என்ன மனசுக்குள்ளே யோசிக்கிறானா, இவர் ரொம்ப பெரிய பணக்காரர், கண்டிப்பாக நம்மளால இவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, இந்த மாதிரி ஒரு பொண்ணோட வயிற்றுல இப்படி ஒரு குழந்தை வளர்றதை யாரும் விரும்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ ஹீரோனோட வீட்டுக்கு கிளம்பி வந்தானோ அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா இங்கே பாருடா, அந்த தாமரப்பு மச்சம் உள்ள பொண்ணை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இங்கே பாத்தியா, நீ சீக்கிரமே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும், இல்லைனா நம்ம சொந்தக்காரங்க கூட இருக்கிறவங்கன்னு எல்லாரும் உன்னை பற்றி தப்பாக பேசுவாங்க. இப்போ வரைக்கும் நீ சிங்கிளாக சுற்றிட்டு இருக்க, ஆல்ரெடி நீ எதுக்கும் உதவ மாட்டேன்னு எல்லாரையும் என் காது படவே பேசுறாங்க, ஒழுங்கா நான் சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க, அது தவிர உனக்கு ஒரு வழி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க இப்படி சொன்னதை பார்த்த உடனே ஹீரோக்கு ஹீரோனோட ஞாபகம் தான் வருது. அந்த ஞாபகம் வந்த உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ரியாக்ஷன் ஆயிட்டு இருக்க. அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா டே மகனே எல்லாரும் முன்னாடியே மானத்தை வாங்காத என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க இப்படி கேட்டவொடனே ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஜூவை சீக்கிரமா கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த வீட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோ போனதுக்கப்புறம் அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா பட்லரை கூப்பிட்டு இந்த பொண்ணு எங்கே வேலை பார்க்குறான்றதை கண்டுபிடி, அவளை மீட் பண்ணி நான் பேசி ஆகணும்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ அவங்க அம்மா ஹீரோன்ற இடத்த கண்டுபிடிச்சி அவளை மீட் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோனை தான் கட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வாமிட்டாக வந்துட்டுருக்க. இவன் வெளியே ஓடி வந்துடுறான். இப்போ இப்படி வெளியே ஓடி வந்து வாமிட் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட அம்மா தான் வராங்க. இப்போ அவங்க வந்து ஏமா இவளை சின்ன வயசுலேயே கல்யாணத்துக்கு முன்னாடி ப்ரெக்னென்ட் ஆகிட்டு இந்த குழந்தைய எப்படி உன்னால் வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க, என்னால் இந்த குழந்தைய வளர்க்க முடியாது, இந்த குழந்தை ஒரு ஆக்சிடென்ட் மட்டும்தான், அதனால இந்த குழந்தைய நான் அபார்ஷன் பண்ணலான் இருக்கேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிட்டா என் பையனுக்கு ஈஸியாக அந்த பொண்ணை கட்டி வச்சலாம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைய உன்னால் தனியாக வளர்க்க முடியாது, அதனால நீ என் கூட வந்துடு, ஹாஸ்பிட்டல் போய் அபார்ஷன் பண்ணிக்கலான்னு சொல்ல, சரியாக சொன்னீங்க, நீங்கள் சொல்கிறதா கரெக்டாக வாங்க போகலான்னு இவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்க. இந்த செடி ஹீரோயின் போகும்போது அவளோட ப்ரெக்னன்சி ரிப்போர்ட்டை விட்டுட்டு போயிட்டா. இவ ரிப்போர்ட்டை விட்டுட்டு போனதை சுத்தமாக கவனிக்கவே இல்லை. இப்போ அவங்க 2 பேரும் காரில் போயிட்டு இருக்க. கூட வேலை பார்க்குறவங்க எல்லாரும் இவ காஸ்ட்லியான காரில் போகிறத பார்க்குறாங்க. அது பார்த்தோன்னே இவ கண்டிப்பாக ஏதோ பணக்கார கூட சுற்றிட்டு இருக்கா போல அப்படின்ற மாதிரி பொறாமப்பட்டு இருக்க. இந்த மேனேஜர் பொண்ணு கீழே கிடக்கிற ரிப்போர்ட் எடுத்து பார்க்குறான். அதில் பார்த்தா ஹீரோயின் ப்ரெக்னென்ட் இருக்கு. அந்த ரிப்போர்ட்டை பார்த்தா அவ ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவள் ஹீரோனை தேடி அவள் வேலை பார்க்குற இடத்துக்கு வந்து விசாரிக்க அங்கே உள்ள பொண்ணுங்க எல்லாம் அவளை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. அந்த பொண்ணை தேடுற வேலையை விட்டுருங்க சார், அந்த பொண்ணு ஆல்ரெடி ப்ரெக்னெண்டாக இருக்கான்னு சொல்லிட்டு இருக்க. இவங்க இப்படி சொன்னது பார்த்தவொடனே ஹீரோவை பார்த்தீங்கன்னா அப்படின்னா அது கண்டிப்பாக என்னோட குழந்தையாக தான் இருக்கணும்னு அதில் உள்ள டேட்டை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிடுறான். இப்போ இந்த சைடு கட் பண்ணால் ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவளை சர்ஜரி பண்ணுறதுக்காக கூட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோட அம்மா தான் கூட இருந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவளை உள்ளே கூட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ ஹாஸ்பிட்டல் வந்துடுறான். அவன் இருக்க இடத்த கண்டுபிடிச்சு இப்போ அவன் வந்து பார்க்க அந்த இடத்துல அவங்க அம்மா தான் இருக்காங்க. அம்மா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்காக ஒரு பொண்ணு பார்த்தனே, அந்த பொண்ணோட வீட்டில் குழந்தை இருக்கு, அந்த குழந்தையோட போய் சரியான ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாதாள்னு இவங்க திட்டிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகிட்டு சரி நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இவன் ஹீரோயின் இருக்க இடத்துக்கு வந்துடுறான். பார்த்தா அவன் மயக்கத்தில் இருக்கா. இப்போ டாக்டர் சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்க ஹீரோ பார்த்தீங்கன்னா சர்ஜரிலாம் எதுவும் வேண்டாம் போங்கன்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயினை தூக்கி வச்சுட்டு என்ன சொல்கிறானா, எவ்வளோ தைரியம் தான் என் குழந்தைய அபார்ஷன் பண்ணுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவில் தனியாக கூப்பிட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோவில் தனியாக கூட்டு வர கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவன் மயக்கத்துலேருந்து கண்ணு முளைக்கிறா. இப்போ இவ கண்ணை முழிச்சு பார்த்து ஹீரோவை பார்த்து பயந்து போயிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா எவ்வளோ தைரியம் தான் குழந்தைய அபார்ஷன் பண்ணுற அளவுக்கு உனக்கு தைரியம் வரும், உண்மையாகவே இந்த குழந்தை என்னோட குழந்தை தானா, அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நானே ஏற்றுக்கிறேன், டிஎன்ஏ டெஸ்ட் வந்ததுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலான்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா சார் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, நீங்கள் என் கூட ஆஃபீஸ் வந்தாகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட. ஹீரோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் வந்து உன்னை பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். அவன் போனதுக்கப்புறம் இந்த சைடு ஹீரோயினுக்கு அவங்க தங்கச்சியை பற்றின நியூஸ் தான் வருது. அவளோட சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, அவளை பத்திரமா வீட்டுக்கு கூட்டு போன்னு சொல்ல இவ்வளோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம், இதை உடனே வந்துடுறேன்னு இவன் இந்த இடத்த வீட்டுக்கு கிளம்பி அவளோட தங்கச்சியை கூட்டிட்டு அவளோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கா. இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. அவளோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா சரி சர்ஜரிக்கான பணம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவளை பார்த்தீங்கன்னா நான் வேலை பார்க்குற இடத்துல இருந்து அட்வான்ஸ் வாங்கினேன்னு சொல்ல, பொய் சொல்லாத, என் சர்ஜரிக்கு நிறைய பணம் தேவைப்பட்டுச்சு, உண்மையை சொல்லு, ஏதாவது பணக்கார பையன் கூட ஒன்று சேர்ந்து உன் உடம்பை வித்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு வாமிட்டாக வருது. அதை பார்த்தோன்னே தங்கச்சிக்காரி அவளோட ட்ரெஸ்ஸை விளக்கிட்டு பார்க்க கழுத்தெல்லாம் ஒரே காயமாக இருக்கு. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஏய் உண்மையை சொல்லு, எந்த பணக்கார பையன் கூட சுற்றிட்டு இருக்க, அவன் ரொம்ப பெரிய பணக்காரனா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இந்த சைடே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்க அந்த இடத்துல ஹீரோயினை காணோம். ஆக்சுவலாக டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வந்திருக்கும், அதில் அந்த 2 குழந்தைங்களும் ஹீரோவோட குழந்தைங்க தான் இருக்கு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜூ எங்கே இருக்கான்றது சீக்கிரமாக கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க.
அவளோட தங்கச்சி கூட பேசிட்டு இருக்க பார்த்தா இவ இருக்கிற இடத்துக்கு ஹீரோவோட கார் தான் வருது. அந்த கார் எல்லாத்தையும் பார்த்த உடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக லோவாக தான் இருக்கணும், என்ன தேடி தான் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி இவ பயந்து போயிட்டு, தங்கச்சி வா நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போகலான்னு சொல்ல, இதுக்காக என்னை வீட்டுக்கு கூப்பிட்றேன், நல்லா வரமாட்டேன் வீட்டுன்னு இவ சொல்லிட்டு ஹீரோனை பிடிச்சி தள்ளி விட அவ கீழே விழுற மாதிரி போகிறான். அதை பார்த்த உடனே கரெக்டாக ஹீரோ வந்து அவளை பிடிச்சிடுறான். இப்போ ஹீரோ இவ்வளோ பார்த்தோன்னே செல்லாம கொல்லாம ஓடி வந்துட்டு அப்படின்னு சொல்ல, என் தங்கச்சியை கூட்டு போகிறதுக்காக வந்தேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த செடிவிலோட தங்கச்சி ஹீரோவோட பணத்தையும் பலத்தையும் பார்த்தோன்னே, சார் நானும் அவங்க கூட வரேன்னு சொல்ல, நாங்கள் வந்தது மேடம்காக மட்டும்தானே ஹீரோவோட அசிஸ்டன்ட் சொல்ல, ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிகிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அவங்க 2 பேரும் காரில் உட்காந்துட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க என்னோட குழந்தைங்க, அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ஏற்றுக்கிறேன், நான் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல, சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு இவ சொல்கிறா. அதை பார்த்தோன்னே ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட்டை கொடுத்து, குழந்தைங்க பிறக்கிற வரைக்கும் என்னோட பொண்டாட்டியா என்னை கல்யாணம் பண்ணிட்டு என் கூட வாழ, குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் உங்களை நான் பார்த்துக்கிறேன், உனக்கு டைவர்ஸ் கொடுத்துருவேன், கூடவே 5 மில்லியன் பணமும் தரேன்னு சொல்ல, இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னால் இந்த குழந்தைங்கள ஒழுங்காக பார்த்துக்க முடியாது, அட்லீஸ்ட் இவரை கல்யாணம் பண்ணால் குழந்தைங்களாவது நல்லபடியாக பிறக்கும்னு யோசிச்சுட்டு இவ்வளோ சரின்னு கல்யாணத்துக்கு ஓகே பண்ணிடுறா. இப்போ அவள் இப்படி பண்ண உடனே ஹீரோவோட அசிஸ்டண்ட்டுக்கு பயங்கர சந்தோஷம். ஒரு வழியாக நம்ம சாருக்கு கல்யாணம் ஆக போதுன்னு அவன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிகிட்டு கல்யாணம் பண்ணுறதுக்காக வந்துடுறான். இப்போ அவங்க 2 பேரும் கல்யாணம்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹீரோவில் கூட்டிகிட்டு வீட்டுக்கு வர அவங்க அம்மா தான் இவ்வளோ வெல்கம் பண்ணுறாங்க. இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா என் பையன் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாமா, என் சொந்த பேர பிள்ளையை நானே அபார்ஷன் பண்ண பார்த்துருக்கேன், என்னை விட மோசமானவ யாரும் இருந்திருக்க மாட்டா, சரி விட்டுத்தல, கடவுள் புண்ணியத்தில் எதுவும் நடக்கல, இங்கே பாரு இந்த கிஃப்ட் எல்லாம் உனக்காக தான் வாங்கிக்கன்னு சொல்லி கொடுத்துட்ருக்க, ஐயோ இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு, எனக்கு வேண்டான்னு சொல்ல, வேண்டாம்லாம் நீ சொல்லக்கூடாது, நீ வாங்கிட்டு தான் ஆகணும், அம்மா உனக்காக ஸ்பெஷலான சூப்லாம் ரெடி பண்ணுறேன்னா அவங்க கிச்சனுக்கு வந்துட்டுருக்கேன். இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிகிட்டு பெட்ரூம்க்கு வந்துடுறான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அரைக்குறையாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு நிற்கிறா. என்ன இந்த ட்ரெஸ்ஸு ரொம்ப கிளாமராக இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. சாரி மேடம், உங்கள் மாமியார் தான் வாங்கி கொடுத்தாங்கன்னா அந்த பொண்ணு சொல்லிட்டு போக அந்த இதுக்கு கரெக்டாக ஹீரோ வந்துடுறான். அவனை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் போய் பக்கத்து ரூமில் படுத்துக்கிறேன்னு இவ போக பார்க்க, எங்கே போக பார்க்குறேன், நீ என்னோட பொண்டாட்டி என் கூட ஒரே ரூமில் தான் படுத்தாகணும், நீ நானும் தள்ளி தள்ளி இருக்கணும், ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சா எல்லாரும் ஒரு மாதிரி பேச மாட்டாங்களா, ஒழுங்காக வந்து என் பக்கத்துலேயே படுன்னு சொல்லி ஹீரோவில் பக்கத்தில் படுக்க வச்சுட்டு அவளுக்கு கதை சொல்லிட்டு இருக்க. இவ ஹீரோ மேலே படுத்து தூங்கிடுறா. இப்போ இவ இப்படி தொங்கிட்டு இருக்கதை பார்த்தவொடனே ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவளை பார்த்தவொடனே அவனுக்கு ஒரு மாதிரியா இருந்து, இவளை பார்த்தவொடனே என்னோட கண்ட்ரோல் என்னை விட்டு போயிருது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஹீரோவில் கீழே படுக்க வச்சுட்டு பாத்ரூம்க்கு வந்துட்டு இருக்க. எங்கே போறீங்கன்னு இவ கேட்குறா. ஒன்றும் இல்லை நீ தூங்க வரேன்னு சொல்லிட்டு இவன் குளிக்கிறதுக்காக வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயினோட தங்கச்சி தான் காட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா நேற்று எங்கள் அக்காவை கூட்டு போனது யாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணி பார்க்க ஹீரோ இந்த ஊர்லேயே உள்ள ரொம்ப பெரிய பணக்காரன்றதை கண்டுபிடிச்சிடறா. இப்போ அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பணக்காரன் எப்படி என் அக்கா கூட டச்சில் இருக்கான், கண்டிப்பாக இவள் பணத்துக்காக உடம்பை விற்றுருக்கணும், அவளால் விற்க முடியும்னா என்னாலே விற்க முடியும், அவளை விட பார்க்குறதுக்கு நான் ரொம்ப அழகாக இருக்கேன்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இந்த சிலைவிலுக்கு ஹவுஸ் ஓனர் தான் கால் பண்ணுறாங்க. இப்போ அவங்க கால் பண்ணி 2 மாதம் வீட்டு வாடகை தரல, இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு, இன்றைக்கி பணம் கொடுக்கலன்னா வீட்டு விட்டு வெளியே போயிருன்னு சொல்ல, கவலைப்படாதீங்க கொடுத்துட்டேன்னு இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் போய் என் அக்கா இருக்க இடத்த கண்டுபிடிச்சே ஆகணும், அவகிட்ட தான் நிறைய பணம் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவளோட வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு எல்லாமே இந்த குழந்தைக்காக தான், இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இவ சாப்பிட்டு முடிச்சுட்டு தட்டை எடுக்கலான்னு வர வேலைக்காரங்க வந்து எடுக்கிறாங்க. சரி நான் தொடச்சதை வைக்கிறேன்னு தொடக்கி போக, மேடம் அதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், நீங்கள் ஏதாவது வேலை பார்த்தீங்கன்னா என்ன வேலையை விட்டு அனுப்பிச்சிருவாங்க, நீங்கள் ரெஸ்ட் மட்டும் எடுங்கன்னு அவங்க சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக அவளோட தங்கச்சி வரா. இப்போ வந்து நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு, அக்கா ஹவுஸ் ஓனர் வீட்டை விட்டு காலி பண்ண சொல்லிட்டாரு, என்னால் இப்போ வேலைக்கு போக முடியாது, என்னோட கண்டிஷன் தான் உனக்கு தெரியும்ல, நீ தான் இப்போ பணக்காரியாக இருக்க, நான் உன் கூட ஸ்டே பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்க. இவன் இப்படி கேட்டவொடனே ஹீரோயின் யோசிக்கிறா. ஏன்னா அவளே கான்ட்ராக்டில் தான் இங்கே இருக்கா. இப்போ அவன் இப்படி யோசிக்கிறத பார்த்தோன்னே அப்படின்னா நான் போய் ரோட்டில் பிச்சை எடுக்கிறேன்னு இவ போக பார்க்க, இங்கே போக பார்க்குற வந்து உட்காருன்னு ஹீரோயின் உட்கார வச்சுட்டு இருக்க. அவளை பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வச்சிருந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்றா. அது பார்த்தோன்னே வேலைக்காரங்களை பார்த்தீங்கன்னா மேடம் அது மேடம்காக ஸ்பெஷலாக பண்ணது, உங்களுக்காக நான் வேறு பண்ணுறேன்னு சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும் சாப்பிட்டோன்னு ஹீரோயின் சொல்ல, இவ்வளோ இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கா. இப்போ இவ என்ன செய்றானா, நான் லோ கிட்ட கேட்குறேன், அவர் ஓகே சொன்னார்னா தாராளமாக தங்கிக்கன்னு சொல்ல, இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் ஹீரோக்கு கால் பண்ணி பார்க்க, ஹீரோ அந்த காலை எடுக்கல. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவன் ஃபோனை பார்க்க ஹீரோயின் கால் பண்ணியிருக்கா. என்னவே எனக்கு கால் பண்ணியிருக்கா, ஒரு வேலையை பொண்டாட்டி கேமில் பாசம் வந்துருச்சு அப்படின்னு வச்சுட்டு ஹீரோ கால் பண்ணி கேட்க, இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னோட பழைய ஹவுஸ் ஓனர் என் தங்கச்சியை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டாரு, கொஞ்ச நாள் அவள் நம்ம வீட்டில் தங்கட்டுமான்னு கேட்க, அவள் தங்குறது உன்னோட விருப்பம், என்கிட்ட கேட்கணுன்னு எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபோனை கட்
பண்ணிடுறான். இவன் இப்படி கட் பண்ணோன்னே இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவர் தங்குறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. வா போலான்னு சொல்லி அவளை கூட்டு வந்துட்டு இருக்கு. அவள் நேராக இவங்க ரூம்குள்ளே வந்துடுறா. அதை பார்த்தவொடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இது லோவோட ரூம், இந்த இடத்துக்கு வராத உன்னை கெஸ்ட் ரூம்க்கு கூட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்க. அவளை பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், சீக்கிரமே உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டு இந்த இடத்துக்கு நான் முதலாளி ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் அவங்க தங்கச்சியை கெஸ்ட் ரூம்க்கு கூட்டு வந்துட்டு இந்த இடத்துல நீ தங்கிக்கலான்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வேலைக்காரங்க தான் வராங்க. இப்போ அவங்க வந்து மேடம் சாரோட அம்மா உங்களை ஷாப்பிங்க்கு கூப்பிட்டாங்க, கார் உங்களுக்காக வெயிட் பண்ணுது வாங்கன்னு சொல்ல ஹீரோயின் சரின்னு இந்த இடத்த விட்டு போறா. அவள் போனதுக்கப்புறம் இந்த சைடு தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா இந்த பணக்கார வாழ்க்கை எனக்கு தான் சொந்தமாகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோனோட ரூமுக்கு வர அந்த இடத்துல இந்த தங்கச்சிக்காரி அரைகுறையா ட்ரெஸ்ஸை போட்டு படுத்திருக்கா. அதை பார்த்தோன்னே ஹீரோ ஷாக் ஆகிட்டு இருக்கா. அவளை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நான் உங்களை வில்லேஜில் பார்த்தேன், எனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க என்னோட பெட்ரூமில் என்ன பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா இவ்வளோ இங்கேருந்து கூட்டு போங்கன்னு ஹீரோ சொல்ல ஹீரோவோட வேலைக்காரங்களும் அவளை கூட்டு போயிட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோயின் தான் வரா. இப்போ வந்தவொடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க அவளை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாத மாதிரி அக்கா அப்படின்னு வந்து அழுதுட்டு இருக்கா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா உன் தங்கச்சி என்னோட பெட்ரூமில் எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு படுத்திருக்கா பாருன்னு சொல்லிட்டு இருக்கேன். அக்கா இந்த இடத்துல நிறைய ரூம் இருந்துச்சா, அதனால எனக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுன்னு அவ சொல்லிட்டு இருக்க. ஏதோ சின்ன பொண்ணு தெரியாமல் பண்ணிட்டா மன்னிச்சிருங்கன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயினோட ரூமுக்கு வந்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்ச மடியில் உட்கார வச்சுக்கிட்டு நீ உன்னோட பொண்டாட்டின்ற கடமையை ஒழுங்காக பண்ணாமல் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன், என்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன் அவளை கிஸ் பண்ணுற மாதிரி வர அந்த இதுக்கு கரெக்டாக தங்கச்சிக்காரி வந்துடுறா. அக்கா எப்போ நீ என் கூட தானே தூங்குவ, எனக்கு தனியாக படுக்க பயமாக இருக்கு, நீ என் கூட வந்தால் நல்லா இருக்குன்னு இவ கூப்பிட்டுட்டு இருக்க. இவன் இப்படி கூப்பிட்டதை பார்த்தவொடனே ஹீரோ எந்திரிச்சு வந்து டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணிடுறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி புருஷன் கூட தான் இருக்கணும், தங்கச்சிக்குள்ளே இருக்கக்கூடாது வான்னு சொல்லி அவளை அங்கேருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோ இப்படி பண்ணிட்டு போனதை பார்த்த உடனே தங்கச்சிக்காரிக்கு பயங்கரமாக கோவம் வந்துட்டுருக்கு. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் நைட்டு ஹீரோ ஸ்டடி ரூமில் உட்காந்து அவனோட வேலையை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு தங்கச்சி அரைக்குறையாக ட்ரெஸ்ஸை போட்டு வந்து ஹீரோவை செடியூஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு இருக்க. அதை பார்த்த உடனே ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவனோட அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இதுக்கப்புறம் இந்த பொண்ணு இந்த இடத்துக்கு வரக்கூடாது, வந்தானா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன், அவள் வராமல் இருக்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணான்னு சொல்ல ஹீரோட அசிஸ்டன்ட் அந்த பொண்ணை தரன்னு இழுத்துட்டு வந்து வெளியே போட்டுடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க. ஹீரோயினுக்கு லைட்டாக வாமிட் வர்ற மாதிரி இருக்கு. அதை பார்த்தவொடனே ஹீரோ இந்த சாப்பாடை வாங்கி சாப்பிட்டுட்டு சாப்பாடு நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனை பார்த்தீங்கன்னா சார் மேடம்காக ஸ்பெஷலாக பண்ணது, இந்த டைமில் வாமிட் வருது சகஜமான விஷயம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த சைடு தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்கிறத பார்த்து பயங்கரமாக பொறாமப்பட்டுட்டு இருக்கா. இப்போ ஹீரோ சாப்பிட்டுட்டே டீ குடிச்சிட்டு இருக்க. இந்த சைடு தங்கச்சிக்காரி மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறானா அந்த டீயில் உனக்கு மயக்க மருந்து கலந்துருக்கேன், இன்னைக்கு நீ எனக்கு சொந்தமாவா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா டீயை குடிச்சிட்டு இவ்வளோ கிஸ் பண்ணலாம் கிட்டே வந்துட்டு இருக்க. டக்குன்னு அந்த இடத்துக்கு தங்கச்சி வந்துடுறா. இப்போ வந்து ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கா. அக்கா கனவுல அம்மா வந்தாங்க தெரியுமா, அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, அவங்க உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க, அவங்க சாவுக்கு நான் தானே காரணம், அது இப்போ வரைக்கும் என்னை போட்டு உறுத்திட்டு இருக்கு, நீ போய் அம்மாவோட கல்லறையை ஒரு தடவை பார்த்துட்டு வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிடுறா. ஆக்சுவலாக ஹீரோயினோட அம்மாவோட மருத்துவ செலவுக்காக இவன் நிறைய காசு சேர்த்து வச்சிருப்பா. அந்த காசை எடுத்துகிட்டு போய் இவன் ஷாப்பிங் பண்ணதுனால அவங்க அம்மாவை காப்பாற்ற முடியாமல் போயிருக்கோம். அது எல்லாத்தையும் தான் ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. இப்போ ஹீரோயின் அவங்க அம்மாவோட கல்லறைக்கு கிளம்பி வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா மயக்கம் அதிகமானதுனால அவன் பெட்ரூமுக்கு வந்து படுத்துட்டு இருக்க. அந்த இதுக்கு தங்கச்சிக்காரி தான் வரா. இப்போ வந்து இன்னைக்கு நீ எனக்கு சொந்தமாகணும் அப்படின்னு ஹீரோ கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்க. கரெக்டாக ஹீரோயினும் வந்துடுறா. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அவருக்கு உடம்பு சரியில்லை, அதான் நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்ல என்னங்க ஆச்சுன்னு இவ கேட்டுட்டு இருக்க. அவன் எனக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டான்னு ஹீரோ சொல்றான். அதை பார்த்தோன்னே இவ தங்கச்சிக்கு ஒரு அறைய போட்டுட்டு இருக்க. இதுக்காக என்னைய அரைஞ்ச, இத்தனை வருஷத்துல நீ என்னை அரைஞ்சதே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அவர் உன்னோட மாமா, அவர்கிட்ட இப்படி நடந்துக்க வைக்குமா இல்லை, நீ இந்த அளவுக்கு மோசமா நடந்துக்குவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லி அவ வேலைக்காரங்களை கூப்பிட்டு அவளை அங்கிருந்து பிடிச்சிட்டு போக சொல்லிடுறா. இப்போ அவள் போனதுக்கப்புறம் இவ டாக்டரை கூப்பிட்டு ஹீரோக்கு என்னாச்சுன்னு பார்க்க சொல்ல டாக்டரை பார்த்தீங்கன்னா மேடம் அவரை உங்களால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும், நீங்களே உதவி பண்ணுங்கன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு ஹீரோ கூட ஒன்றா ஸ்டே பண்ணுறா. இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஸ்டே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை நீ என்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லி கேட்க காதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் அவங்க கூட ஒன்றா இருந்தேன்னு சொல்ல இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னே ஹீரோக்கு கோவம் வந்துடுது. இப்போ ஹீரோ கோவத்தோட வெளியே வந்துட்டு இருக்க. அவனோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா சார் தங்கச்சிக்காரியை கீழே தான் பிடிச்சி வச்சிருக்கோன்னு சொல்ல ஹீரோவை பார்த்தீங்கன்னா இவ்வளோ தைரியம் தான் எனக்கு மயக்க மருந்து கொடுத்து என் கூட ஒன்றா இருக்க பாப்பேன், இதுக்கப்புறம் உன்னை நான் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இதுக்கு ஹீரோயினும் வந்துடுறா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளுங்கேருந்து வெளியே பிடிச்சிட்டு போய் போடுங்க, இதுக்கப்புறம் அவள் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் நல்ல பொண்ணாக தான் இருந்தா, ஏன் இப்படி மாறினான்னு எனக்கு தெரியல, அவள் பண்ண தப்புக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு இவ சாரி கேட்டுட்டு இருக்க. இந்த சைடு தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா உனக்கு கண்டிப்பாக நிம்மதியாக இருக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இவ கையில் ஒரு கார்டு எடுத்து பார்த்துட்டு இருக்கா. ஹீரோவோட வீட்டில் இருக்கும்போது அங்கே உள்ள நகை பணம் கார்டு எல்லாத்தையும் ஆட்டையை போட்டிருப்பா. அது எல்லாமே ஹீரோ இவளுக்காக கொடுத்தது, அது எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு தான் வெளியே வந்திருப்பா. இப்போ அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இவ ஜாலியாக ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு
ஹீரோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. அதை பார்த்து ஹீரோவே ஷாக் ஆயிடுறான். ஒரு வேளையை பொண்டாட்டி என் காசு செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. அதில் பார்த்தீங்கன்னா பசங்க போடுற பைஜாமா வாங்கினேன்லாம் மெசேஜ் வருது. சார் மேடம் மென்ஸ் வேர்ல்டுக்கு போயிருக்காங்க, கண்டிப்பாக இன்னைக்கு நைட் உங்களுக்கு ட்ரீட் இருக்கு, எல்லா மீட்டிங்கையும் நான் கேன்சல் பண்ணிடுறேன்னு சொல்ல ஹீரோ சரின்னு சொல்லிடுறான். இப்போ இந்த சைடு கட் பண்ணால் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா வேலைக்காரங்க கூட தான் வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்கா. இவ எல்லாருக்கிட்டே ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுவா. இப்போ அவங்கள பார்த்தீங்கன்னா மேடம் இதில் நல்ல வாசனை வரும் தெரியுமா, இதை கூடவே வச்சுக்கிட்டிங்கன்னா வாமிட்லாம் வராது, நீங்கள் சாருன்னு எல்லாரும் யூஸ் பண்ணலான்னு கொடுத்துட்ருக்க, இது ரொம்ப நல்லா இருக்கு, இதை நானே வச்சுக்கிறேன்னு இவ வாங்கிட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்காக தான், இதை கூடவே வச்சுக்கோங்க நல்ல வாசனையாக இருக்குன்னு சொல்ல இதுதான் வாங்கினியா, எனக்காக பைஜாமா வாங்கலையான்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. இல்லையே இதுதான் வாங்கினேன், இதில் மூலிகையெல்லாம் கலந்துருக்கான், வாசனை கூட ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ பைஜாமா யாருக்கு வாங்கினா, வேற ஒரு பையனுக்கு வாங்கினாலும் அப்படின்ற மாதிரி ஹீரோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோ பயங்கர கோவத்தோடு வந்துட்டு இருக்க. அவனோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா சார் மேடம் மேலே கோவப்படாதீங்க, ஒருவேளை பைஜாமா யாராவது ஃப்ரெண்டுக்காக கூட வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல ஃப்ரெண்டா, பைஜாமா எந்த ஃப்ரெண்டுக்குடா வாங்குவான்னு இவே கோவப்பட்டுட்டு ஹீரோயின் கொடுத்த அந்த வாசனை பொருளை ட்ரெஸ்ஸுக்குள்ளே வச்சுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவனை பார்த்தீங்கன்னா சார் மேடம் மேலே உங்களுக்கு கோவம்லாம் கிடையாது, பொறாம வந்திருக்குன்னு அவன் கலாய்ச்சிட்டு இருக்க, ஒழுங்காக வாய் முட்டு போடான்னு ஹீரோவனை திட்டி விட்டுறான். இப்போ இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கு. அவளுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அது பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நேராக ஹீரோவை பார்க்குறதுக்காக தான் வரா. இப்போ ஹீரோ கிட்ட வந்து நீங்கள் எல்லாமே எனக்கு தூக்கமே வரல, நீங்களே கூட வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவை கூட ஒன்றா படுத்து தூங்கிட்டு இருக்க. மனசுக்குள்ளே என்ன யோசிக்கிறானா, அவளுக்கு நான் இல்லாமல் தூக்கம் வரலன்னு சொல்லி கூப்பிட்றான். அப்படின்னா அவன் மனசில் வேற ஒரு பையன் கிடையாது, ஆனால் இந்த பைஜாமா யாருக்கு வாங்கினான்னு தெரியல அப்படின்ற மாதிரி இவன் குழம்பி போய் முழிச்சிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்து நான் என் தங்கச்சியை பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன், ஏன்னா எனக்கு இருக்குது ஒரே தங்கச்சி, ஏதோ வயசு கோளாறுல தெரியாமல் பண்ணிட்டு அவளை மன்னிச்சிடுங்க, நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன்னு சொல்ல ஹீரோ சரின்னு கார் அனுப்பி வைக்கிறான். ஆக்சுவலாக ஹீரோயின் அவங்க தங்கச்சி காடை ஆட்டை போட்ட விஷயத்த கண்டுபிடிச்சிட்டா, அதுக்காக தான் அவளை பார்க்க வந்துட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் தங்கச்சி காரை தான் காட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா ஹீரோவோட காடை வச்சுட்டு மேல் மாடல்ஸ் இருக்க கிளப்புக்கு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சைடு ஹீரோயின் அவளோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை பார்த்துறா. அதில் பார்த்தீங்கன்னா இவ பசங்க கூட இருந்து ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கா. அது எல்லாத்தையும் பார்த்து ஹீரோயின் காண்டாயிட்டு இருக்கு. இந்த சைடு ஹீரோவோட கார்டுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தது இவ ஏதோ பார்ல இருக்கான்னு. அதை பார்த்தோன்னே ஹீரோ காண்டாயிட்டு பேருக்கு என்ன கல்யாணம் பண்ணிட்டு வெளியே பசங்க கூட சுற்றிட்டு இருக்கான்னு இவன் ஹீரோயின் இருக்க இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கான். ஏன்னா அதில் எந்த கிளப்புக்கு பணம் ரிசீவ் ஆயிருக்குன்னு போட்டிருக்கு. இப்போ அந்த சைடு கட் பண்ணால் ஹீரோயினை தான் கட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா எதுக்காக அங்கே உள்ள பணத்தை திருடிட்டு வந்து அப்படி பண்ண வைக்கப்படல அப்படின்னு சொல்லி கேட்க, நான் இதுக்காக வைக்க பண்ணோம், செலவுக்கு பணம் இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது, நீ தானே கொடுத்தாகணும்னு அவள் சண்டை போட்டுட்டு இருக்க. ஒழுங்கா அந்த பணத்தை கூட்டுறி அப்படின்னு சொல்லி இவன் வாங்கிட்டு இருக்க. முடியாது போடின்னு அவள் ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுறா. இவன் இப்படி தள்ளி விட கரெக்டாக ஹீரோ வந்து பிடிச்சிடறான். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி தான் உங்கள் காடை ஆட்டையை போட்டு எல்லாத்தையும் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை பார்த்தோன்னே இவனை பார்த்தீங்கன்னா அப்போ அந்த பசங்களுக்கு தேவையான பைஜாமா வாங்கினது உன்னோட வேலை தானா, நீ இப்படி பண்ணுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இவளைங்கிறத பக்கத்து நாட்டுக்கு கூட்டு போங்கன்னு சொல்ல அதை பார்த்தோன்னா அவளை பார்த்தீங்கன்னா நான் உன்னோட தங்கச்சி, தயவு செஞ்சு என்ன இப்படி பண்ணாதேன்னு சொல்ல நானும் உனக்கு நல்ல அக்காவை தான் இருந்தேன், ஆனால் நீ இப்படி கேவலமான வேலையெல்லாம் பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அம்மாவோட உயிரை காப்பாற்றுறதுக்காக பணம் சேமிச்சிருந்தேன், அதை போய் எடுத்து ஷாப்பிங் பண்ணிட்டேன், இப்போ என்னடா வீட்டில் இருந்து பணத்தை திருடி இருக்க, இந்த மாதிரி கேவலமான வேலையை பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இதுக்கப்புறம் உன் வேலையை நீயே பார்த்துக்க, நான் உனக்கு அக்காவும் இல்லைன்னு எனக்கு தங்கச்சி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோட அலங்க அவளை அங்கேருந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்துட்டு அவங்க தங்கச்சி எவ்வளோ செலவு பண்ணா அப்படின்றத பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இவ்வளோ பணத்தை நான் எங்கேருந்து கொடுக்க போகிறேன்னு தெரில, ஏதாவது வேலைக்கு போய் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணத்தை திரும்ப கொடுத்துட வேண்டியதா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவ்வளோ பார்த்தீங்கன்னா 2-3 கம்பெனிக்கு வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், ஏதாவது ஒரு கம்பெனி கிடைச்சா கூட நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டாக இவளுக்கு ஹீரோ கம்பெனிலேருந்து தான் மெசேஜ் வருது. அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வேலை கிடச்சிருச்சு, அதுவும் இந்த கம்பெனியில், இதை பற்றி யாருக்கிட்டே சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அவள் ஜாலியாக வேலைக்கு ஓடி வந்துடுறா. இப்போ அவள் இப்படி போனதை பார்த்தோன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா ஜிங்ஷி கம்பெனி நம்ம லூசாரோட கம்பெனி ஆச்சே, இந்த விஷயம் தெரியாமல் மேடம் இப்படி போயிட்டு இருக்காங்க, கண்டிப்பாக சாரை கண்டுபிடிச்சி நம்ம எல்லாரையும் திட்ட போகிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பயந்து போயிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் கம்பெனிக்கு வேலைக்கு வந்துடுறா. இப்போ அவள் இப்படி வேலைக்கு வந்துட்டு இருக்கா. அவங்கள பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்க இன்டர்ன் எல்லாரும் பாஸை இன்வைட் பண்ணனு வாங்கன்னு சொல்ல எவ்வளோ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அவங்க எல்லாரும் வணக்கம் வச்சுட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு வரது ஹீரோ தான். அவனை பார்த்தவனே இவ ஷாக் ஆகிட்டு இருக்கேன். இந்த சைடு ஹீரோயின்கா அதுக்கு மேலே ஷாக் ஆகிட்டு இருக்கு. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த இடத்துல புதுசாக இன்டர்னாக ஜாயின் பண்ணியிருக்கேன், எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலான்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோவும் சைலண்டாக அந்த இடத்த விட்டு போயிடறான். இப்போ ஹீரோ அங்கே உள்ள எல்லாரையும் விட்டுட்டு இவகிட்ட பேசினதை பார்த்தோன்னே அங்கே வேலை பார்க்குற பொண்ணுக்கு பொறாம வந்துடுது. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா ஹீரோ இவகிட்ட பேசின பொறாம தாங்க முடியாமல் நிறைய
வழியாக ஃபைல் எடுத்துகிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட ஒரே நாளில் நிறைய வேலையை கொடுக்க இவ்வளோ இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் ஃபைல் எடுத்து நடந்து வந்துட்டு இருக்க கரெக்டாக ஹீரோ மேலே இடிச்சிடா. அதை பார்த்தோன்னே ஹீரோவை பார்த்தீங்கன்னா எதுக்காக எங்கள் இன்டர்னை ஜாயின் பண்ணுற, நீ வேலை பார்க்கணுன்னு எந்த அவசியமும் இல்லை, அப்படியே வேலை பார்க்கணுன்னா உனக்கு நல்ல பொசிஷனாக ரெடி பண்ணி தரேன்னு சொல்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், உங்களோட பவரை யூஸ் பண்ணி எனக்கு எந்த வேலையும் வேண்டாம், நான் நார்மலாக வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், என்னோட ரிலாக்ஸேஷனுக்காக நீ இவ சொல்ல, சரி உன்னோட விருப்பம், டே அவளை நல்லபடியாக பார்த்துக்கன்னு சொல்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாங்க, நீங்கள் என்னை கேர் எடுத்து பார்த்துக்காம இருந்தால் அதுவே போதும், என்னை நார்மலான எம்ப்ளாயாக நடத்துங்கன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். இப்போ ஹீரோ இப்படி இவகிட்ட பேசிட்டு போகிறத அந்த பொண்ணு பார்த்தோன்னா அவளை பார்த்தீங்கன்னா சாரியை செடியூஸ் பண்ணுறியா, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவள் பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேயே உட்காந்து வேலை பார்த்து அதே இடத்துல டயர்டாகி படுத்து தூங்கிட அந்த இதுக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ இவ தூங்குறத பார்த்தோன்னே ஒரே நாளில் யார் இவ்வளோ வேலை கொடுத்ததுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி வச்சுட்டு ஹீரோ அவளை தூக்கிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஐயோ மேடம் இன்னும் என்னோட வேலையை முடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் சீக்கிரம் முடிச்சிடலாம் வா போலான்னு ஹீரோ அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சு விசாரிச்சுட்டு இருக்கான். எங்க பாரு ஜூக்கு அதிகமான வேலை கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத, உன்னை கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு கட் பண்ண நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவள் தூங்கி எந்திரிச்சிட்டு ஐயோ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேலைக்கு வரும்போது ஹீரோவோட கோட்டை எடுத்துட்டு வந்துடுறா. அதை பார்த்தோன்னே வேலைக்காரங்களை பார்த்தீங்கன்னா மேடம் ஒரு வழியாக சாரோட கோட்டை எடுத்துட்டு வந்திருக்காங்க, என்ன ஒரு லவ்வபிளான கப்பல் அப்படின்னு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோயின் ஹீரோவோட கோட்டை போட்டு வரதை பார்த்தோன்னே அங்கே உள்ள எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. நீ போட்டிருக்க கோட்டு ரொம்ப காஸ்ட்லியானது, அது மட்டும் இல்லாமல் நேற்று சார் கூட இதே மாதிரி தான் கோட்டு போட்டு வந்தாருன்னு சொல்ல அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஐயோ மறந்த வாக்கா அவரோட கோட்டை போட்டு வந்துட்டேனா அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இல்லை இல்லை இது என்னோட பழைய கோட்டை அப்படின்னு சொல்லி இவ கல்வி உள்ளே வச்சுட்டு இருக்க. இங்கே நடக்கிற எல்லாத்தையும் ஹீரோ பார்த்துட்டு தான் இருக்கான். இப்போ ஈவினிங் ஆகுது. ஈவினிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிகிட்டு ஷாப்பிங்க்கு வந்திருக்கான். நம்ம 2 பேரும் இதுக்கப்புறம் ஒரே மாதிரி ட்ரெஸ் தான் போட போகிறோம் வா போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோவில் ஷாப்பிங்க்கு கூப்பிட்டு வந்து 2 பேரும் கப்பிள் ட்ரெஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ அவன் இப்படி வாங்கிட்டு இருக்கேன். இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னங்க நான் உங்களோட பொண்டாட்டின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு பேர் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்ல, நான் கொடுக்குறத நீ போட்டுக்கிட்டு வந்தாங்கன்னு வேறு வழி இல்லை வா பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா இவன் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கானோ அதே மாதிரி ட்ரெஸ் தான் இவளுக்கும் கொடுத்துருக்கான். 2 பேரும் பிளாக் கலர் தான் போட்டிருக்காங்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, எங்கள் 2 பேருக்கு கல்யாண விஷயத்தை யாராவது கண்டுபிடிச்சிட போகிறாங்கன்னு இவ முழிச்சிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இவ கூட வேலை பார்க்குற பையன் வந்து பேசிகிட்டு இருக்கான். யாருன்னு பார்த்தா இவ கூட காலேஜில் படித்தவன். இப்போ அவன் இவ்வளோ பார்த்தோன்னே உனக்கு பாப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்ல, நானும் தான் சீனியர் எதிர்பார்க்கல, சரி நான் கிளம்புறேன் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த சைடு இந்த மேனேஜர் போன பார்த்தீங்கன்னா உனக்கு இவனுக்கு லிங்க் இருக்குன்னு பரப்பி விட போகிறேன் பாரு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ மதியம் ஆகுது. மதிய ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்க. இந்த சீனியர் வந்து அவ கூட பேசுகிறான். அதை பார்த்தோன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க, பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஆமாம் ஆமாம் நாங்கள் 2 பேரும் ஒன்று தான் படித்தோம், கூடிய சீக்கிரமே கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டாக ஆயிடுவோன்னு அவன் சொல்ல, அவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் கங்க்ராட் சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இல்லை அவங்க சொல்கிறத நம்பாதீங்க, ஏதோ லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு இந்த விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சிருது. ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து சொல்லிடுறான். இப்போ இந்த விஷயம் கேள்விப்பட்டவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை பார்க்க வந்துட்டு இருக்க. பார்த்தா அவள் சீனியர் கூட பேசிகிட்டு இருக்கா. இப்போ அவன் ஹீரோனோட கையை பிடிச்சிட்டு நம்ம 2 பேரும் டின்னருக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு போகாமல் வந்து ஹீரோனை இந்த பக்கம் பிடிச்சி இழுத்துக்கிறான். இப்போ அவளோட கையெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அவன் என்னோட பொண்டாட்டி, என் பொண்டாட்டியை விட்டு தள்ளி இருக்குதா உனக்கு நல்லதுன்னு சொல்லி அவன் ஹீரோனை அங்கேருந்து கூப்பிட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக சாரிக்க போகாமல் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ ஹீரோவில் வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கப்புறம் பயங்கர கோபத்தோடு இருக்கான். அவனுக்கு உனக்கு என்ன சம்மந்தம், அவன் எதுக்காக உன்னை டின்னர் கூட்டு போனோம் அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் கூட ஒன்றா படிச்சவன் மட்டும்தான், மற்றபடி எந்த சம்மந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க. நீ சொல்கிறதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை, நீ என்னோட பொண்டாட்டின்றதை மறந்துடாத, மற்ற பசங்க கூட பேசுகிற வேலை வச்சுக்காதுன்னு சொல்ல, நீங்கள் பேசுகிறத பார்த்தா பொறாமப்படுற மாதிரி இருக்கேன்னு இவ கேட்டுட்டு இருக்க. பொறாமையெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஹீரோ கோச்சிக்கிட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் மேனேஜர் பண்ண பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புது ப்ராஜெக்ட் ஓகே ஆயிருக்கு, அதனால வேலை முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் கிளப்புக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஈவினிங் கம்பெனியில் ஒரு சின்ன பார்ட்டி நடக்குதாங்க, நான் அந்த இடத்துக்கு போயிடுவேன்னு சொல்ல ஹீரோவும் பார்த்து போயிட்டு வான்னு சொல்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ண அந்த பார்ட்டியை தான் காட்டுறாங்க. இப்போ இந்த பார்ட்டியில் உள்ளவங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டு தான் கேள்விப்பட்டேன், கங்க்ராட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. தேங்க்யூ அப்படின்னு ஹீரோயின் பேசிகிட்டு இருக்க. அந்த இதுக்கு சீனியரும் வந்துடுறான். இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா அந்த லூவை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இங்கே பாரு அவன் ஒன்றும் நல்லவன் கிடையாது, நான் ஃபஸ்ட்டு என் மனசில் இருக்கிறத சொல்கிறேன், காலேஜ் படிக்கும்போதுலேருந்தே நான் உன்னை காதலிச்சிட்டு இருக்கேன், எனக்காக ஒரு வாய்ப்பு கூட நான் அவகிட்டே பேசிகிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ ரூமுக்கு வெளியே நின்று இது எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு என்னை விடு, என் புருஷனை பற்றி தப்பாக பேசுகிற வேலை வச்சுக்காத, என் புருஷன் யாருன்னு அவங்க எல்லாருக்கிட்டே சொல்லிடுறேன், என் புருஷன் வேறு யார் கிடையாது லூதான்னு சொல்ல இவன் இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ
ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இப்போவில் பார்த்தீங்கன்னா என் புருஷன் என்கிட்ட நல்ல விதமாக தான் நடந்துக்கிறாரு. இன்னொரு தடவை அவரை பற்றி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத. உன் வேலை எதாவது மட்டும் பாருன்னு சொல்லிட்டு இவ போக பார்க்க அவனை பார்த்தீங்கன்னா இவ குடிக்கிற ஜூஸில் எதையோ கலந்துட்டு அட்லீஸ்ட் இந்த ஜூஸை குடிச்சிட்டாவது போகலான்னு சொல்ல அதெல்லாம் எனக்கு வேண்டாம் நான் கிளம்புறேன்னு இவ போக பார்க்க ஒழுங்காக அந்த ஜூஸை குடின்னு அவன் கட்டாயப்படுத்தி இவளுக்கு கொடுக்க வைக்க அதை பார்த்தவொடனே ஹீரோ வந்து அவனை அடிச்சு போட்டுறான். இப்போ ஹீரோவை பார்த்தவொடனே அவனை பார்த்தீங்கன்னா சார் நான் வேணும்னு பண்ணல, இல்லை அந்த மேனேஜர் பண்ண சொல்லி தான் பண்ணேன், மற்றபடி எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அவன் இவன் மேலே பழிய போட்டுட்ருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோவை பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் உனக்கு வேலையே கிடையாது, 2 பேரையும் பிடிச்சி வெளியே தள்ளுங்க, அப்புறம் என் கம்பெனியில் வேலை பார்க்குற எல்லாரையும் எங்களோட அஃபிஷியலான கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணுறேன், எல்லாரும் வந்தாங்கன்னு சொல்ல ஹீரோ இப்படி சொன்னதை பார்த்தோன்னா அங்கே உள்ள எல்லாரும் கங்க்ராட் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படி கட் பண்ணால் 2 பேரோட கல்யாண நாளை தான் கட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்புறம் கப்பலில் வேலை பார்க்குறவங்க முன்னாடி ஹீரோயினை சந்தோஷமாக கல்யாணம் பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ இந்த கல்யாணத்தை ஹாப்பியாக பண்ணிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இப்படி வாழ்றதோடு தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கலன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.